வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வந்து ஆறு போல் ரோடுகளில் ஓடுது. நம்ம ஏற்கனவே அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க, அவங்ககிட்டையும் சொல்லியிருக்கோம். ஐயோ தண்ணி வந்து இப்போ வந்து 400 வீட்டுக்கு தான் ஏன் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு 200 வீட்டுக்குள்ளே தண்ணி போகலை, அந்த மக்கள் வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கான நீங்கள் இந்த மாதிரி வசதிகளை செஞ்சு கொடுங்க. அவங்களும் கட்டிலே உட்காந்து பல் விளக்கணும்னு நினைக்கிறாங்க, குளிக்கணும்னு நினைக்கிறாங்க, பாத்திரம் விளக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க நம்ம சொல்லி ஏற்கனவே அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கோம் சார். அதே போல் ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களாம் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்திலிருந்து இங்கே வந்து சென்னையில் வந்து குடி போயிருந்திருக்கோம். இப்போ சென்னையில் இந்த மாதிரி ஒரு வசதிகள், இவ்வளோ அருமையான வசதிகள் நம்ம ரோட்லையும் வீட்டுக்குள்ளேயும் இப்படி ஆறு மாதிரி தண்ணி போகுது. மக்கள் வந்து கட்டலில் உட்காந்தே எல்லா வசதிகளும் பண்ணிக்கிறாங்க. தண்ணி கட்டலில் இருந்தே தொடர தூரத்தில் இருக்கிற அளவுக்கு வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் மாவட்டத்திலையும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம திராவிட கட்சிகளில் ஏற்கனவே பல தடவை கோரிக்கை வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் சன் நியூஸ் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். நீங்கள் ஐயா மு க ஸ்டாலின்கிட்ட சொல்லி எங்களுக்கும் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ரோட்லையும் ஆறுகள் ஓடுற மாதிரி எங்கள் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு செஞ்சு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சார்.